புத்தகத்தில் வாசிக்கப்படாத பக்கங்களை வாசிக்க காத்திருப்பதும் புதிதாக வாசிக்க முற்படுவதும் ஒருவித மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதுபோன்றுதான் வாழ்வும். வாழ்வின் அடுத்த நொடி என்ன என்பது தெரிந்துவிட்டால் வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியையும் முழுமையாக அனுபவிக்க முடியாது. கடந்த கால அத்தியாயங்களிடமிருந்து எதிர்காலத்தை காத்துக்கொள்ளுங்கள். கடந்த காலத்தை கடனாகவும் எதிர்காலத்தை வைப்பு நிதியாகவும் கொண்டு மகிழ்ச்சியை இழக்காதீர்கள். கடந்த நிமிடங்களை பின்னால் திரும்பிச் சென்று மீண்டும் புதிதாக துவங்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் புதிய எதிர்காலத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு சமம். புதிய எதிர்காலத்தில் புதிய பாதையில் பயணித்து அதுவரையிலும் யாரும் அனுபவித்திராத புதிய அனுபவத்தையும் இனிமையையும் மகிழ்வையும் அனுபவியுங்கள். அன்புடன் வணக்கம்.